சேனல் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு இந்தியா கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பிரீமியம் பார்பன் விஸ்கி மேல விதிக்கப்படுகிற வரிய வந்துட்டு 150% இருந்து 50% குறைக்க போறோம்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இந்தியால டொமஸ்டிக் ஸ்பிரிட்ஸ் அண்ட் வைன் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிஸ் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா மிகையாகாது. அது மட்டும் கிடையாது. இந்தியாவோட ஆல்கஹாலிக் கம்பெனிஸோட கூட்டமைப்பான கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் கம்பெனிஸ் இது சம்பந்தமா சில அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. ஆன்லைன் வரியில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்திருக்க முடிவை வந்து மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்கன் பிரீமியம் விஸ்கியான ஜிம் பீம், ஜாக் டேனியல், அமெரிக்கன் ஹனி இந்த விஸ்கி எல்லாமே இன்னைக்கு வந்து பிரீமியம் பிரைஸ்ல இந்தியன் மார்க்கெட்ல விற்பனை ஆகுதுன்னா, அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஸ்கி மேல நம்ம விதிக்கிற 150% வரி தான். இன்னைக்கு வரிங்கிற வந்து நம்ம சிக்னிஃபிகண்டா குறைக்கும் போது, அந்த ப்ராடக்ட்டோட எண்ட் பிரைஸுங்கிற வந்துட்டு சிக்னிஃபிகண்டா குறையும். இதனால பார்த்தீங்கன்னா, நெறைய இந்தியன் விஸ்கி லவர்ஸ் வந்துட்டு அமெரிக்கன் பிரீமியம் விஸ்கீஸ டேஸ்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். இதனால வந்துட்டு இந்தியன் லோக்கல் டொமஸ்டிக் ஸ்பிரிட்ஸ் அண்ட் வைன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல அவங்களோட மார்க்கெட் ஷேரை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது. இந்த இந்தியன் கன்சியூமர்ஸோட பையிங் பேட்டர்ன்ல சேஞ்ச் ஆகுதுங்கிறது வந்துட்டு அமெரிக்கன் விஸ்கி மேனுஃபேக்சரர் தெரியுங்கிற பட்சத்துல, அவங்க முதல்ல எந்த அளவுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவுக்கு விஸ்கிஸ் அனுப்பிச்சிருந்தாங்களோ, அதை விட 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் அவங்களோட இந்தியாவுக்கு லிக்கர் மேனுஃபேக்சரிங் பண்றதோட எண்ணிக்கை வந்து அதிகரிப்பாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, இந்தியன் விஸ்கி மார்க்கெட்ல அமெரிக்கன் விஸ்கிஸ அவங்க பெருமளவு டம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு மேஜர் கன்சர்னா பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வேறு சில கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்தியால அமெரிக்கன் விஸ்கீஸ், அதே மாரி ஸ்காட்ச் விஸ்கீஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குதோ, அதே மாரி இந்தியால இருந்து மேனுஃபேக்சர் செய்யப்பட ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வெளிநாடுகள்ல ஈஸியா கிடைக்கிற மாரி வழிவகை செய்யணும்னு சொல்றாங்க. அதே மாரி யூகே மாரி கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புற விஸ்கீஸ் வந்துட்டு மினிமம் 3 இயர்ஸ் இந்த பேரல்ல வச்சு மேரினேட் பண்ணி தான் அனுப்பணும். இதுலலாம் சில தளர்வுகள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ கொண்டு வந்திருக்க டாக்ஸ் ரிடக்ஷன் ஆன் அமெரிக்கன் விஸ்கி ப்ராடக்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரேடியா வந்துட்டு 150% இருந்து 50% குறைக்காம ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 150% இருந்து 125 அடுத்த வருஷம் 100 அதுக்கு அடுத்த வருஷம் 75ன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. அப்பதான் வந்துட்டு டொமஸ்டிக் மார்க்கெட்ல பெரிய அளவு டிஸ்ட்ரப்ஷன் ஏற்படாது. ஒரே டைம்ல வந்துட்டு பிரைஸை வந்துட்டு டாக்ஸ் வந்து சிக்னிஃபிகண்டா குறையும் போது லோக்கல் மேனுஃபேக்சர் வந்து இதனால பாதிப்படைவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க வச்சிருந்த கோரிக்கையாகவும் இருக்கு. ஸோ என்னதான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமெரிக்கன் பார்பன் விஸ்கி மேலே அவங்க விதிச்சிருந்த வரியை வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிருந்தாலும் இதோட எஃபெக்ட் மார்க்கெட் டிஸ்ரப்ஷன் இது எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு தெரியாது. ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 6 மந்த்ஸ் கழிச்சு தான் தெரியும் எக்ஸாக்டாக இந்த அறிவிப்பு எந்த மாதிரி தாக்கத்தை இந்தியன் மார்க்கெட்டில் ஏற்படுத்தியிருக்குன்ட்டு. அதுக்கு ஒரு 3 முக்கியமான காரணங்களை நம்ம வந்து கீழாக வாட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ், செகண்ட் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் மார்க்கெட் டைனமிக்ஸ். ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸுங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் கம்பெனி லோக்கல்லே விஸ்கி மேனுஃபேக்சர் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லாட்டி அமெரிக்கன் விஸ்கி மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும், இவங்க என்ன மாதிரியான ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறாங்கன்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஜாக் டேனியல்ங்கிற விஸ்கி வந்துட்டு $4000 ஒரு பாட்டில் வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சரிங் ப்ரைஸாக அமெரிக்கன் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி வந்து இந்தியன் லிக்கர் ஸ்டோரில் வந்து ஒரு $7000 கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த ப்ராடக்ட் மேலே நம்ம விதிக்கிற 150% வரி தான். இப்போ வரிங்கிற 50% குறையும் போது அவங்க இதுக்கப்புறம் அதே $4000 தான் வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை இந்தியன் விஸ்கி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுங்கிற பட்சத்தில் ஒரு $3800 குறைச்சி அனுப்ப போகிறாங்களா, இல்லை $3500ன்னு சொல்லி ஒரு கம்மி ப்ரைஸ்க்கு அவங்க லாபத்தை குறைச்சிட்டு விற்பனை அதிகரிக்க போகிறாங்களா அப்படிங்கிற நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அப்படி அவங்க ப்ரைஸில் வந்துட்டு சில மாறுதல்கள் கொண்டு வருதுங்க பட்சத்தில், ஸோ ஆல்ரெடி வரியும் 50% இருக்கும்போது இந்த ப்ரீமியம் விஸ்கிஸ் எல்லாமே இன்னும் கம்மியான ப்ரைஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரீமியம் விஸ்கிங்கிற வந்துட்டு $7000 கிடச்சிருந்த விஸ்கிங்கிற வந்து இன்றைக்கி $5000 நமக்கு வந்து எண்ட் யூசருக்கு கிடைக்குங்கும் போது நிறையா பேர் வந்துட்டு இந்தியன் ப்ரீமியம் விஸ்கியை கன்சியூம் பண்ணுறதை விட்டுட்டு அமெரிக்கன் ப்ரீமியம் விஸ்கியை கன்சியூம் பண்ணுறத நோக்கி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ், கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலாக ப்ளே பண்ண போகுது இந்த விஷயத்தில். இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைனமிக்ஸ். மார்க்கெட் டைனமிக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ண போகுது இந்த விஷயத்தில். ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா,
என்னதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமெரிக்கன் பார்பன் விஸ்கி மேலே அவங்க விதிச்சிருந்த வரியை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிருந்தாலும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் லிக்கர் பாலிசிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட அவைலபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது அந்தந்த ஸ்டேட்டோட லிக்கர் பாலிசியை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆல்காலிக் பீவரேஜாக இருக்கட்டும் இது நம்ம வந்து கவர்மெண்ட் லிக்கர் ஷாப்பான டாஸ்மாகில் தான் வாங்க முடியும். இதே மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஷாப்பில் வாங்கிக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, கோவா மாதிரியான யூனியன் டெரிட்டரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் சீப்பான ரேட்டுக்கே கிடைக்கும் போது அங்கே மூளைக்கு மூளை தெருக்கு வந்து லிக்கர் ஷாப் இருக்குது. இதே குஜராத் மாதிரியான ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட், அங்கே ஆல்கஹாலே கிடையாது. இதே தெலுங்கானா பார்த்தீங்கன்னா லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா லிக்கர் லாங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க போது இதோட அவைலபிலிட்டிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டோட லிக்கர் பாலிசியாக தீர்மானிக்க போகுது. ஸோ இதை பொறுத்து தான் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த அறிவிப்புங்கிறது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் டவுன் த லைனில் நம்ம பார்க்க முடியும். ஸோ லெட்ஸ் சே இப்போ அமெரிக்கன் விஸ்கி மேனுஃபேக்சர்ஸ் ப்ரைஸை சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியன் விஸ்கி கன்சியூமர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அமெரிக்கன் விஸ்கி நோக்கி போயிடுச்சு. அதே சமயத்தில் ஒவ்வொரு இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்துட்டு அமெரிக்கன் விஸ்கி வந்துட்டு ஈஸியாக அவங்க உங்கள் ஸ்டேட்டில் கிடைக்கிற மாதிரியான ஒரு அவைலபிலிட்டி கொண்டு வந்துட்டாங்கன்னா இது வந்து இந்தியன் டொமஸ்டிக் பிவரேஜஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய சம்மட்டடியாக இருக்க போகுதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. அது மட்டும் கிடையாது, இதனால் இந்தியாவில் லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கிற சில லிக்கர் ஸ்டாக்குக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாக் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். ஸோ யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் லிக்கர் மார்க்கெட்டில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேயராக இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா விஸ்கி மட்டும் கிடையாது, ஒயின், ஜின், ரம், பிராண்டின்னு சொல்லி ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இவங்களோட விஸ்கியில் பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் விஸ்கி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ், மெக்டவல் சிக்னேச்சர்ஸ், பேக் பேப்பர்னு சொல்லி நிறைய விஸ்கி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்னதான் வந்து இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப டைவர்சிஃபைடாக இருந்தாலும் சின்ஸ் இவங்களுக்கு வந்து விஸ்கியில் ஒரு சிக்னிஃபிகண்ட் வருவாய் வருதுங்கிற பட்சத்தில் ஸோ இந்த முடிவுங்கிறது வந்துட்டு இவங்களோட விஸ்கியிலேருந்து வர வருமானத்தில் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாமே நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அடுத்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கிற கம்பெனி எதுவோ நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ரேடிகோ கைத்தான். ரேடிகோ கைத்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு மேஜராக இருக்கிற பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஸ்கி தான். ஸோ இவங்க விஸ்கியிலேருந்து தான் வந்து இவங்க சிக்னிஃபிகண்ட்டான ப்ராஃபிட் எடுக்காங்க. அதுக்கு அடுத்து அவங்களோட ஹையஸ்ட் பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வோட்கா. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஜிம், அதே மாதிரி ரம், அப்புறம் பிராண்டி இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு வருமானம் அதிகமாக வருது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெய்சால்மர், அப்புறம் ராம்பூர், அப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் டார்க் போன்ற இந்த ப்ரீமியம் விஸ்கிஸ்லாம் வந்து இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஹையர் ப்ரைஸ்க்கு சேல் ஆகிட்டு இருக்க விஸ்கி ப்ராடக்ட்ஸாக இருக்குது. ஸோ நாளைக்கு அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த கம்பெனிஸுக்கு காம்படிஷனாக வரும்போது இவங்களோட விஸ்கி ஷேருங்கிறது சிக்னிஃபிகண்ட்டாக குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்குங்க பட்சத்தில் இவங்களோட ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா பெருமளவு டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் விஸ்கி ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோலேருந்து மட்டும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட முடிவுனால அஃபெக்ட் ஆக வாய்ப்புள்ள ஸ்டாக்காக நான் பார்க்குறேன். தேர்டு பார்த்தீங்கன்னா பிகாடில் அக்ரோ லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணதே ரெண்டே டைப் ஆஃப் ஆல்கஹால் ப்ராடக்ட் தான். ஒன்று வந்துட்டு ப்ரீமியம் விஸ்கி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரம். இவங்களோட மேஜர் ரெவன்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரிங்கிற பேரில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ரீமியம் விஸ்கிலேருந்து தான் வருது. இதுதான் இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் இந்தியன் விஸ்கிஸாக இருக்குது, நாட் ஓன்லி இன் இந்தியா, ஈவன் அக்ராஸ் த குளோப். இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த அமெரிக்கன் ப்ரீமியம் பார்பன் விஸ்கிஸ் வந்துட்டு ஒரு பெரிய காம்படிஷனாக வரப்போகுது. இவனோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரெண்டே ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ மேஜர் ரெவன்யூ வந்து விஸ்கிலேருந்து தான் வருது. ஸோ நாளைக்கு இந்த அமெரிக்கன் பார்பன் விஸ்கிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல கம்மியான ப்ரைஸுக்கு கிடைக்க போகுது. இந்தியன் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பார்பன் விஸ்கிஸ் பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கம்பெனியோட ரெவன்யூங்கிற வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டாக டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இந்த கம்பெனி வந்து பெருமளவில் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு டைவர்சிஃபைடு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவே கிடையாது. அடுத்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா அலைட் பிளெண்டர்ஸ் அண்ட் டிஸ்டில்லர்ஸ். ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா விஸ்கி இருக்குது, பிராண்டி இருக்குது, வாட்கா இருக்குது. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஓரளவு டைவர்சிஃபைடாக இருக்குது. இதில் இவங்களோட ப்ரீமியம் விஸ்கியான ஆஃபீஸர்ஸ் சாய்ஸ் ப்ளூ, ஸ்டெர்லிங் ரிசர்வ்ங்கிற வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நல்ல ப்ரீமியம் ரேட்டில் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரீமியம் விஸ்கிஸாக இருக்குது. ஸோ நாளைக்கு அமெரிக்கன் ப்ரீமியம் விஸ்கி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் விஸ்கி மார்க்கெட்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷனாக எடுக்கும்போது இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இதனால் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனி மற்ற கம்பெனி மாதிரி டபுள் டிஜிட்லேயோ ட்ரிபிள் டிஜிட்லேயோ ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி கிடையாது. அவங்க சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து ப்ராஃபிட்டே பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்குங்கிற பட்சத்தில்
இவங்களோட விஸ்கி ஷேர் இந்தியன் விஸ்கி மார்க்கெட்டில் குறையுங்கும்போது இவங்களோட ரெவன்யூவும் சிக்னிஃபிகண்ட்டாக டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது போக சோம் டிஸ்டில்லர்ஸ், அப்புறம் திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் குளோபல் ஸ்பிரிட்ஸ்னு சொல்லி வேறு சில இந்தியன் லிக்கர் கம்பெனிஸும் இந்த முடிவுனால அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இனி வரப்போகிற ஒரு ஃபியூ மந்த்ஸ் டவுன் த லைனுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்திருக்க முடிவு என்ன மாதிரியான தாக்கத்தை இந்தியன் விஸ்கி மார்க்கெட்டில் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.